Hello aspirants, welcome to Way to Labasna YouTube channel. இன்றைக்கி நம்ம டே 7 ஆஃப் 240 டேஸ் சேலஞ்சில் இருக்கிறோம். டெய்லி 15 கொஷின்ஸ் சிசாட் கொஷின்ஸை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அதுதான் நம்மளோட சேனலோட டார்கெட், இப்போது இருக்கிற டார்கெட்டு. அவங்க கொஷின்ஸ் உள்ள போயிடலாம். First question, let a and b be the positive integer. Let a and b be the positive integer. What is HCF of a by HCF of a comma b, b by HCF of a comma b equal to HCF equal to என்னன்னு கேட்குறாங்க. அவ்வளோதான் கொஷின் பொறுத்த வரைக்கும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ரெண்டு இன்டர்சேஞ்சபிள் நம்பர்ஸ், அதாவது இப்போ ஏ எடுத்துக்கிட்டு அந்த ஏவோட நம்பர் இன்டர்சேஞ்ச் பண்ணி பியில் வர மாதிரி அந்த நம்பர்ஸ் வச்சு நம்ம பண்ணுறோம். ஏ 24 எடுத்துக்கிறோம், பி 42 எடுத்துக்கிறோம். ரெண்டுமே ஹெச்சிஎஃப்பில் பண்ணும்போது அது அந்த ஹெச்சிஎஃப் வேல்யூ எடுத்துக்கிறோம். ஹெச்சிஎஃப் 24, 42க்கு 6 வருது. அதை சம்மில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஏ பை ஹெச்சிஎஃப் ஏ கமா பிக்கு அதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒரு வேல்யூ கிடைக்குது, ஹெச்சிஎஃப் கிடைக்குது. அதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது ஹெச்சிஎஃப் 1 கிடைக்குது. இது வேறு ஒரு வேல்யூ வச்சு கூட போடலாம். நீங்கள் வேல்யூ A is equal to 12, B is equal to 21 இப்படி வச்சு கூட நீங்கள் போட்டு ட்ரை பண்ணிங்கனாலும் ஆன்சர் அதே ஃபார்மேட்டில் தான் வரும். இதுக்கு ஹெச்சிஎஃப் எடுத்திங்கன்னா 12, 21, ஆன்சர் 3 வச்சு போட்டும் போது 4, 7 வருமா. இதே நீங்கள் ஹெச்சிஎஃப் ஆஃப் 12, 21 is equal to 3ன்றோம். அப்போ A 12/3, 21/3 is equal to 4 minus 7 is equal to 3. அது முன்ன பின்ன மாற்றி போட்டுக்கலாம். 3 அது கூட டிவைட் பண்ணுவோம். 3ஆல் டிவைட் பண்ணும்போது 1 வரும் ஆன்சர். இது மாதிரி தான் நம்ம போடணும். ஆன்சர் 1. நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு 5 கன்சர்கேட்டிவ் ஆட் நம்பர்ஸ் ABCDE, அந்த ஆட் நம்பர்ஸ் வச்சு அசெண்டிங் ஆர்டரில் நம்ம அந்த ஆட் நம்பர்ஸ் இருக்கணும். அந்த ஆட் நம்பர்ஸ் வச்சு எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 5 கன்சர்கேட்டிவ் ஆட் நம்பர்ஸை நம்ம அசெண்டிங் ஆர்டரில் எழுதும் போது எழுதி அதோட ஆவரேஜ் நம்ம பார்க்கும்போது 5. அந்த ஆவரேஜ் 5க்கு எதெல்லாம் இருக்குதுன்னு நம்ம ஸ்டேட்மெண்ட்டை ஒன்று எடுத்து போட்டோம்னா அதில் ஸ்டேட்மெண்ட் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒன்லி ஒன் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. அது மட்டும் ஒன்லி ஒன் மட்டும் எழுதியிருக்கோம், அவ்வளோதான். செகண்ட் கொஷின் முடிஞ்சிச்சு. தேர்ட் கொஷின், இப்போ 5 liters is drawn from a container containing 50 liters of milk. 50 லிட்டர் மில்க் உள்ள கண்டெய்னர் 5 லிட்டர் எடுத்துடுறாங்க. அதை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க வாட்டர் வச்சு. the process repeated for 2 times more. அப்போ 3 டைம் இதே மாதிரி பண்ணியிருக்காங்க. the amount of milk remains in the mixture எவ்வளோன்னு கேட்குறாங்க. மில்க்கு ஏன்னா ஃபஸ்ட் டைம் இருக்கும்போது 45%, 45 லிட்டர்ஸுமே மில்காக தான் வந்திருக்கும். நம்ம 5 லிட்டர்ஸ் வாட்டர் ஊற்றினப்போ அது கொஞ்சம் டைல்யூட் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும்ல, மிக்சராக தானே ஃபார்ம் ஆகிருக்கும். அப்புறம் மிக்சர்லேருந்து நம்ம 5 லிட்டர் எடுத்துகிட்டு அதுக்கடுத்து மறுபடியும் 5 லிட்டர் ஊற்றும் போது அந்த 1% நம்மளுக்கு அதில் கம்மியாகிருக்கலாம், அந்த பாலோட தரத்தை. அந்த மாதிரி தான் இந்த கொஷின் அப்ரோச் பண்ணணும். இது சிம்பிளாக ஒரு ஷார்ட்கட் பார்த்துருந்தேன், அதை வச்சு தான் இங்கே போட்டிருக்கேன். 50 × 1 - 5/50. இதை 3 டைம்ஸ் பண்ணுறதுனால 3 டைம்ஸ் போட்டுட்டு அதை ஃபர்தர் கேல்குலேஷன் படி கேல்குலேஷன் அடிக்கிறதெல்லாம் அடிச்சுட்டு மீதி இருக்கிறத வச்சு மல்டிப்ளிகேஷன் பண்ணி டிவைட் பண்ணி வர ஆன்சர் 36.45 லிட்டர்ஸ். இதான் அதோட அவ்வளோ லிட்டர் தான் கடைசியாக மிக்சர். இதில் த அமௌண்ட் ஆஃப் மில்க் ரிமைன்ஸ் இந்த மிக்சர் இவ்வளோ 36.45 லிட்டர். இப்போ ப்ரைஸ் ஆஃப் பெட்ரோல் ஷார்ட் அப் 5%, அதாவது 5% அதிகமாக இருக்குது ப்ரைஸ் ஆஃப் பெட்ரோலு. பிஃபோர் ஐக் அந்த ப்ரைஸ் ஆஃப் பெட்ரோல் பர் லிட்டர் 82 ருபீஸு. ஒரு 82 ருபீஸ் அதோட லிட்ரு பர் லிட்டர் ப்ரைஸ் ஹைக் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சராசரி மனுஷன் அவனோட கார் ட்ராவல் பண்ணுறான். 3045 கிலோமீட்டர்ஸ் எவ்ரி மந்த் ட்ராவல் பண்ணுறான் அவன் காரு. அதோட கார் 15 கிலோமீட்டர் பர் லிட்டரு மைலேஜ் தருது.
வாட் இஸ் த இன்க்ரீஸ் இன் த எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது எவ்வளோ அமௌண்ட் வந்து அவன் இன்க்ரீஸ் பண்ணுவான் அவனோட டெய்லி மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சரில் அதுக்குன்னு எவ்வளோ எடுத்து ஒதுக்கி வைப்பான் அப்படின்னு சொல்லி அமௌண்ட்டு கேட்குறாங்க. அதாவது எவ்வளோ அமௌண்ட், அதுலேருந்து எவ்வளோ அமௌண்ட் அவன் எக்ஸ்ட்ராவாக எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். டியூ டு த ஹைக் ஆஃப் த பெட்ரோல், இதில் கொடுத்துக்கிற கிரிவன் டீட்டெயில்ஸ் ஹைக் வந்து 5% ஹைக் ஆகுது. அதுக்கப்புறம் பிஃபோர் ஹைக் வந்து இவ்வளோ 82 லிட்டர் பர் லிட்டர், இத்தனை கிலோமீட்டர் வந்து போயிட்டு வந்திருக்கான் அப்படின்ட்டு நம்ம போட்டுறோம். இப்போ வந்து அந்த கிலோமீட்டருக்கு எத்தனை லிட்டர் அவர் போட்டிருக்காருன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா, அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு வந்து எத்தனை லிட்டர் வந்து அவர் எத்தனை கிலோமீட்டர் போயிட்டு வந்திருக்காரு அதை முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து இது மேன் ட்ராவல்லையும் அந்த கார் கொடுக்குற மைலேஜையும் நம்ம கேன்சல் பண்ணோம். 203 லிட்டர் வந்து பெட்ரோல் போட்டிருக்காரு. அது கூட வந்து அந்த ஆக்சுவல் 82 வந்து ஆட் பண்ணும்போது ஒரு மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு வேல்யூ கிடைக்குது. இப்போ இந்த வேல்யூவை வச்சு இந்த வேல்யூ வந்து வந்து பிஃபோர் ஐக்கான வேல்யூன்னு சொல்லி வச்சிடணும். இப்போ 82 பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் அந்த சம் இருக்குல்ல, அதுபடி அந்த ஃபார்மேட்டில் வந்து நம்ம போட்டோம்னா 82 இன்ட்டு 5% தான். இதை 82 வந்து 100% வச்சுக்கிட்டு அதுலேருந்து 5% இன்க்ரீஸ் ஆகும்போது 105/100 அந்த இது பண்ணி ஒரு ஆன்சர் வருது. அது வந்து 86.1. 86.1க்கு வந்து நம்ம 30 டேஸ்க்கு நம்ம அதை 203 லிட்டர் பெட்ரோலை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா ஒரு ஆன்சர் வரும். அது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணோன்னா ஒரு ஆன்சர் வரும். அது ஆன்சர் தான் 832.3. ஆப்ஷன் ஏல வந்து அது இருக்கும். நெக்ஸ்ட் சம், இது வந்து ஒரு மிக்ஸ்டு டென்னிஸ் கேமு. டென்னிஸ் கேமில் 2 டீம் வந்து விளையாடுவாங்க. ஈச் டீம் கன்சிஸ்ட் ஆஃப் 1 மேல் அண்ட் 1 ஃபீமேல். மிக்ஸ்டு டீம்ன்றதுனால ஈச் டீம் கன்சிஸ்ட் ஆஃப் 1 மேல் 1 ஃபீமேல் இருப்பாங்க. இதில் வந்து 4 மேரிட் கப்புள்ஸ் இருக்காங்க. நம்பர் ஆஃப் டீம்ஸ், no team consist of husband and wife. No team is to be consist of husband and his wife. அதாவது ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் வந்து அந்த டீமில் வந்து கன்சிஸ்ட் ஆக மாட்டாங்க, அதாவது ஒரே டீமில் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல வராங்க போல். வாட் இஸ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேம்ஸ் தட் கேன் பி பிளேடு அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு 1 மேரிட் கப்புள்ஸ் வச்சு நம்ம போடுறோம். அதுக்கான காம்பினேஷன் வச்சு போடும்போது 24 வருது. இப்போ வந்து டு செலக்ட் 2 மேரிட் கப்புள்ஸ், அந்த 2 மேரிட் கப்புள்ஸ்க்கான 4:2 அந்த ஃபார்மேட்டில் போட்டு காம்பினேஷன் n ஃபேக்டோரியல் டிவைட் பை r ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் r ப்ராக்கெட் க்ளோஸ் ஃபேக்டோரியல் அதை ஃபார்முலா வச்சு போடும்போது 6 வேஸில் வந்து நம்ம பண்ணலாம். இந்த 6 வேஸும் 24ஐயும் ஆட் பண்ணி 30 அட்லீஸ்ட் ஒன் கப்புள்னும் போது 30 வேஸில் வந்து பண்ணும்போது அதை வந்து நான் டோட்டல் நம்பர் ஆஃப் கேம்ஸ் வச்சு பண்ணுறோம். அதாவது ஒரே இது வந்து 2 பேர் விளையாடும் போது அவங்க 2 பேரோட கணக்குமே எடுத்துகிட்டு வரும்போது 72 வருது. அதை வந்து அட்லீஸ்ட் 1ஓட நம்ம வந்து கேன்சல் பண்ணோன்னா 42 கேம்ஸ் வந்து அவங்க விளையாடுவாங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு சம் போகலாம். இது வந்து ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அந்த 2 ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம வந்து கொடுத்துருக்குற கொஷினுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியும். எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக ரிலவெண்ட்டாக ஆன்சர் பண்ண முடியுதுன்னு பார்க்கணும். கொடுத்துருக்க கொஷின் வந்து பார்த்தோன்னா, ஆன் விச் டே ஆஃப் த வீக் டிட் மான்சி டேக் லீவ் ஃப்ரம் அவர் ஆஃபீஸ். மான்சி வந்து எந்த டே ஆஃப் த வீக்கில் வந்து வீக் ஆஃப் எடுத்திருக்காங்க அப்படின்றது வந்து லீவ் எடுத்திருக்காங்க அப்படின்றது வந்து நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து மான்சி கரெக்ட்லி ரிமெம்பர்ஸ் தட் ஷீ டுக் லீவ் பிஃபோர் சாட்டர்டே போட்டுட்டாங்க லீவு, பட் ஆஃப்டர் மண்டே, பிஃபோர் சாட்டர்டே ஆஃப்டர் மண்டே அப்படின்றாங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து மான்சிஸ் ஃப்ரெண்ட் கரெக்ட்லி ரிமெம்பர்ஸ் தட் மான்சி டுக் லீவ் பிஃபோர் சாட்டர்டே பட் ஆஃப்டர் தேர்ஸ்டே அப்படின்றாங்க. இப்போ 2 ஸ்டேட்மெண்ட்டும் தனித்தனியாக ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தோன்னா பிஃபோர் ஃப்ரைடே அப்படின்றாங்க. பிஃபோர் ஃப்ரைடே வந்து தேர்ஸ்டே, வெனஸ்டே, டியூஸ்டே, மண்டே இருக்குது. பட் ஆனால் ஆஃப்டர் மண்டேன்றாங்க. ஆஃப்டர் மண்டேன்ற போது மண்டே கேன்சல் ஆகிடும். டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே இந்த 3 நாளில் எந்த நாளில் லீவ் போட்டாங்கன்னு ஜட்ஜ் பண்ண முடியல. சரி, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது மான்சிஸ் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க லீவ் வந்து பிஃபோர் சாட்டர்டே போட்டாங்க, பட் தேர்ஸ்டேக்கு ஆஃப்டர் தேர்ஸ்டே அப்படின்னும் போது ஃப்ரைடே ஒரு நாள் தான் இருக்குது. அப்போ ஃப்ரைடே தான் அவங்க கன்ஃபார்மாக லீவ் போட்டிருக்காங்க அப்படின்னு இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு மட்டும்தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கிறோம். அப்போ வந்து ஆப்ஷன் பி வந்து இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ if data in the second statement alone are sufficient to answer the question, while the data in the statement 1 alone are not sufficient to answer the question. ஓகே, இப்போ வந்து இது நம்ம இந்த சம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் சம் வந்து பார்க்கலாம். மிஸ்டர் குமார்
டிரைவ்ஸ் டு ஒர்க். அதாவது குமார் வந்து வேலைக்கு போகிறாரு. அது ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் 48 கிலோமீட்டர் பர் ஹவர். அப்போ வந்து பர் ஹவருக்கு அவர் 48 கிலோமீட்டர் போயிடுவார். the time taken to cover the first 60% of the distance if 10 minutes more the time taken to cover the remaining distance, how far the office. அதாவது ஃபஸ்ட்டு டைம் வந்து எடுத்துக்கிறாரு. அந்த டைம் டேக்கன் ஃபார் 60 கிலோமீட்டர்ஸ்க்கு எடுத்துக்கின டைமு, அந்த டைமை விட ஒரு 10 நிமிஷம் அதோட இந்த இடத்துல அந்த பாயிண்ட் முடியுது. எடுத்துக்கிற அந்த டிஸ்டன்ஸு அது ஒரு டிஸ்டன்ஸ் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து ஆக்சுவல் டைமில் போகிறாரு. பட் போகிற போது 10 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக டைம் வந்து எடுத்துக்கிறாரு. அதனால் அந்த ரிமைனிங் டிஸ்டன்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா 10 மினிட்ஸ் எடுத்துக்கிறாரு வழக்கத்தோட அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து எவ்வளோ தூரம் அவர் ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னும் போது நான் வந்து எப்படி பண்ணேன்னா, கொடுத்துக்கிற ஆப்ஷன் வச்சு நான் போக ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட் ஆப்ஷன் 30 கிலோமீட்டர். அதை வந்து 60% இருக்குல்ல, ஃபஸ்ட்டு 60% அவங்க எவ்வளோ போகிறாங்களோ அதை படி வச்சு போடலாம் அப்படின்ட்டு எடுத்துக்கினேன். எல்லாமே 60%க்கு நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் ஒன்றா தனித்தனியாக எடுத்து போட்டேன். டிஸ்டன்ஸ் பை அந்த டைம் முதல்ல டேக்கன் எவ்வளோ ஆச்சுன்றது மட்டும் பார்த்துக்கிறேன். நான் டைம் எவ்வளோ ஆச்சுன்னு எடுத்துக்கின்னு பார்த்தா டைம் வந்து ஃபஸ்ட்டு வந்து 22.5 மினிட்ஸ் எடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம அடுத்த மீதி ஃபர்தர் இருக்கிற ரிமைனிங் 12 கிலோமீட்டர்ஸ் 30 - 18 வந்து 12 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அந்த 12 கிலோமீட்டர்ஸ் வந்து அதே இந்த 40 கிலோமீட்டர்ஸ் வச்சு போடும்போது வர ஆன்சர் வந்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும் போது அந்த ஆன்சர் வந்து அந்த டிஸ்டன்ஸோட மேட்ச் ஆகுதான் நான் செக் பண்ணேன். மேட்ச் ஆகலை. அப்போது அடுத்த கொஷினுக்கு வரேன். அதே மாதிரி இதுவும் போடுறேன். டிஸ்டன்ஸ் 24 கிலோமீட்டரு 24 கிலோமீட்டர் வந்து எவ்வளோ நேரத்தில் கலந்துருப்பாருன்னா 30 மினிட்ஸில் போயிட்டுருப்பார். அந்த ஃபஸ்ட்டு 60% ஆஃப் இதாக வந்து 30 மினிட்ஸில் போயிடுவார். அடுத்து இருக்க மீதி எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, இப்போ வந்து 24 40 - 24 எவ்வளோன்னா 16. மீதி இருக்க 16 கிலோமீட்டர் வந்து எவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்கினாரு அப்படின்னு ஆக்சுவல் ஸ்பீட் ஆஃப் இது டைமிங் வந்து தெரிஞ்சுக்கும் போது 20 மினிட்ஸ். இப்போ அந்த 20 மினிட்ஸ்க்கு எக்ஸ்ட்ராவாக 10 நிமிஷம் போட்டு 60 மினிட்ஸ் அந்த டிலே டைம் 60 மினிட்ஸில் போய் சேர்ந்துருக்காரு. இப்போ வந்து அந்த நம்ம ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் தான் அவங்க கேட்குறாங்கன்னும் போது ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம 50 மினிட்ஸ் டைம் டேக்கனில் 48 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் வந்து அவர் போகிறாரு. அப்படின்னும் போது டிஸ்டன்ஸ் வந்து ஸ்பீட் இன்ட்டு டைம். இப்போது டைம் வந்து 50 மினிட்ஸில் இருக்கனால பை 100 போட்டு ஹார்க்கு நம்ம மாற்றிக்கிச்சு. பை 60 போட்டு ஹார்க்கு மாற்றிக்கணும். மீதி ஃபர்தர் கேல்குலேஷன் பண்ணும்போது 40 டிஸ்டன்ஸ் வந்து அப்போ 40 கிலோமீட்டர் அப்படின்னு தான் இந்த சம்முக்கு வந்து நம்ம போடணும். நெக்ஸ்ட் சம் போகலாம். உங்களுக்கு எல்லாம் இது நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம் வாங்க பார்க்கலாம். இஃப் த சம் ஆஃப் 2 numbers is 40 and their product is 175 இப்படி இருக்கும், அதோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ வந்து x + y வந்து 40 வரணும், xy வந்து 175 வரணும். அதனால் 175 வந்து ஃபேக்டரைசேஷன் பண்ணுறோம். ஃபேக்டரைசேஷன் பண்ணதுலேருந்து அதை இருக்கிற வேல்யூஸை வச்சு நம்ம ஃபர்தராக மல்டிப்ளையும் ஆடும் பண்ணும் போது 25 × 7 போடுறோம். மல்டிப்ளை ஆகி வருது 175. பட் ஆட் ஆனால் வரல. அதே 35 × 5 போடும் போது 175 வருது. அதே மாதிரி ப்ளஸ் பண்ணும் போதும் 40 வந்துடுச்சு. அதுக்கு டிஃப்ரென்ஸ் 30. அதோட ஆன்சர் 30. அவ்வளோதான். சிம்பிள் சம் தாங்க இது. இப்போ இந்த சம் வந்து அப்படியே ரொம்பவே ஈஸியான சம் தான். ஒன்றும் ரொம்பலாம் கஷ்டம் இல்லை. அதாவது 35 பசங்க இருக்காங்க, சாக்கர் ப்ளே பண்ணுறாங்க. அதில் 25 பேர் வந்து வியரிங் ஷாக்கர் டிஷர்ட், 16 மெம்பர்ஸ் வந்து சாக்கர் பேண்ட் போச்சுட்ருக்காங்க. இதில் என்னென்னா ஒரு மெயின் பாயிண்ட் வந்து யாருமே பேண்ட்டு ஷர்ட்டு அந்த ஜெர்சி வந்து போடாமல் இல்லை, எல்லாம் போட்டிருக்காங்க. ஏதோ ஒன்றுனாச்சும் ரெண்டுத்தில் எதனா ஒன்று போட்டுட்ருக்காங்க. யாருமே ரெண்டுமே இல்லாமல் யாருமே இல்லை. இப்போ வந்து நம்பர் ஆஃப் பாய்ஸ் வியரிங் போத் ஃபுல் யூனிஃபார்மில் ஷர்ட்டு பேண்ட்டு ஃபுல்லாக யூனிஃபார்மில் போட்டுருக்கிற பாய்ஸ் எத்தனை பேர் அப்படின்னு கேட்குறாங்க. இதை நான் எப்படி போட்டேன்னா, ஃபஸ்ட்டு அந்த 25 பேர் வந்து 35 மெம்பர்ஸில் வந்து மைனஸ் பண்ணிக்கின்னு நாட் வியரிங்கை கண்டுபிடிக்கிறேன். நாட் வியரிங்கை ஷர்ட்டை கண்டுபிடிக்கிறேன். 10 பேர் அதில் வந்து ஷர்ட் வேர் பண்ணல. இதில் வந்து 16 பேண்ட் வந்து 19 பேர் வந்து வியர் பண்ணாமல் இருக்காங்க. இது ரெண்டுத்தோட ரெண்டுத்தையும் கூட்டி 29 35 டோட்டலில் வந்து நான் கழிக்கும் போது 6 பேர் வந்து ஃபுல் யூனிஃபார்மில் இருக்காங்க. அந்த மாதிரி நான் எடுத்துகிட்டு வரேன். ஆன்சர் 6 தான் இதுக்கு.
இப்போ வந்து இந்த சம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த ஆவரேஜ் ஆஃப் 10 கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ். 10 கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ்க்கு வந்து நம்ம ஆவரேஜ் வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து கொடுத்துருக்க கீழே இருக்கிற 3 ஸ்டெப்பில் வந்து எந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் யூஸ் ஆகுது அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு அந்த 10 கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸை எழுதும் போது எக்ஸ்ன்னு டிஃபைன் பண்ணி எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 4 எக்ஸ் ப்ளஸ் 6 எக்ஸ் ப்ளஸ் 8 அந்த மாதிரி எக்ஸ் ப்ளஸ் 18 வரைக்கும் எழுதுறோம். அது வந்து 10 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்க்கு வருது. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு 3 இஸ் ஆவரேஜோட ஃபஸ்ட்டு 3யோட ஆவரேஜ் வந்து 5/12 ஆஃப் ஆவரேஜ் ஆஃப் லாஸ்ட்டு 3 அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு 3ம் லாஸ்ட்டு 3யோட 5/12 இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுபடி நம்ம ஃபஸ்ட்டு 3யும் லாஸ்ட்டு 3யும் போட்டுட்டு கேல்குலேஷன் பண்ணுறோம். கேல்குலேஷன் பண்ணி வர வேல்யூவை வந்து இந்த ஃபார்மேட்டில் எழுதி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் பண்ணும்போது ஆன்சர் வந்து 8. இப்போ எக்ஸு கிடச்சிச்சு. எக்ஸு கிடச்சா அந்த எக்ஸை வந்து இங்கே நம்ம போட்டிருக்கோம்ல இந்த 10 இதில் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். அதில் எல்லாத்துலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். 8 தான் எக்ஸ் வந்து 8, அதுக்கடுத்து 10 12 அப்படின்னு 26 வரைக்கும் வருது. இன்னைக்கு அதுக்கடுத்து கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஒன் நம்பர் இஸ் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் இன் த 10 நம்பர்ஸ். ஒரே ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான் இருக்குது அந்த 10 நம்பர்லன்றாங்க. அதே மாதிரி 16 மட்டும்தான் ஒரே ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கொடுத்துருக்க 10 நம்பரில். அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, செகண்ட் நம்பர் இந்த சீரீஸ் இஸ் ஆஃப் ஆஃப் த 7th நம்பர் இந்த சீரீஸ். இதே சீரீஸில் இருக்க செகண்ட் நம்பர் வந்து 7th நம்பரோட ஆஃப் அப்படின்றாங்க. இங்கே 7th நம்பர் வந்து 20, செகண்ட் நம்பர் வந்து 10. அப்போ வந்து 3 ஸ்டேட்மெண்ட்டுமே இதோட ஆவரேஜை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இங்கே ஆவரேஜை கண்டுபிடிக்க சொல்லல, ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுதான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதனால் 3 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து நம்மளுக்கு கொஷின் ஃபைண்ட் ஆவரேஜ் தான். பட் ஆனால் இதில் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதை 3 ஸ்டேட்மெண்ட்டு வச்சு டேட்டா சஃபிஷியன்சி மாதிரி கொடுத்துருக்க டேட்டாலாம் போதா, சஃபிஷியண்ட்டாக எந்தெந்த சஃபிஷியன்ட்லாம் மேட்ச் ஆகுது அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க. இப்போல்லாம் இந்த மாதிரி கொஷின் தானே கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகுது. இப்போ இதெல்லாம் தானே நம்ம சால்வ் பண்ண கற்றுக்கணும். அங்கே போயிட்டு நம்ம இது பண்ண முடியாதுல்ல. அதனால் இதே மாதிரி கொஷின்ஸ் தான் கொஞ்சம் மேக்ஸிமம் நான் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே கொடுத்துக்கிறாங்க, வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து படிப்போம். W இஸ் இன் த மிடில் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் அண்ட் பி. எக்ஸ் அண்ட் பிக்கு நடுவில் வந்து மிடில் W இருக்குன்னு ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அதை அப்படியே வச்சுப்போம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒய் இஸ் 4 கிலோமீட்டர் ஈஸ்ட் ஆஃப் Q. 4 கிலோமீட்டர் ஈஸ்ட் க்யூலேருந்து ஈஸ்ட் பார்த்தோன்னா ஒய் தெரியும் அப்படின்றாங்க. ரெண்டுத்துக்கும் மேட்சான டேட்டாஸே இல்லை, எல்லாம் வேறு வேறு டேட்டாஸாக இருக்குன்றதுனால நெய்தர் நார் இஸ் சஃபிஷியன்ட் அப்படின்னு இதுக்கு ஆன்சர் நம்ம பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கொஷின் வந்து, இப்போ வந்து ஒரு ஸ்கூல் இருக்குது, RSA பப்ளிக் ஸ்கூல் இருக்குது. அதோட டெலிஃபோன் நம்பர், அவங்க டெலிஃபோன் நம்பருக்கு வந்து அப்ளை பண்ணுறாங்க. டெலிஃபோன் BSNL அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆஃபீஸில். இப்போ வந்து அந்த டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சில் வந்து அவங்க வந்து 3 டிஜிட் தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, 1 2 3 அப்படின்றாங்க. இதை வச்சு தான் உங்கள் ஃபோன் நம்பரை நாங்கள் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னும் போது அந்த ஸ்கூல் அத்தாரிட்டி வந்து டிசைட் பண்ணுறாங்க, 3 வந்து ட்வைஸராக எங்களுக்கு வேணும். ட்வைஸராக அந்த நம்பர் 7 டிஜிட்டில் வந்து 2 டிஜிட் வந்து 3 இருக்கணும் அப்படின்னும் போது மீதி இருக்கிற நம்பர்ஸ் வந்து அது மாற்றி போட்டு இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து எத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெலிஃபோன் நம்பர் வந்து அந்த ஸ்கூல் அத்தாரிட்டிக்கு வந்து டெலிஃபோன் ஆஃபீஸ் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு கேட்கும்போது, ஃபஸ்ட்டு 2 பாக்ஸை வந்து 3 3ன்னு போட்டுக்கிறோம். அதுக்கு அடுத்து இருக்கிற நம்பர் 2 நம்பரில் எதனா தான் ஒன்று, 2 நம்பரில் எதனா ஒன்று மாறி போட்டு இது பண்ணிப்பாங்க. இதில் வந்து வித்தவுட் ரிப்பீட்டேஷன் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்காதனால அவங்க 2 2 2வே போட்டு இது பண்ணி முடிச்சுப்பாங்க. இப்போ வந்து அந்த பெர்முடேஷன் காம்பினேஷனில் 2 காமன் நம்பர் இருக்கும்போது ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்ல, அதை வச்சு நம்ம 7 × 6 / 2 ஃபேக்டோரியல் × 2 to the power of 5 அப்படின்னு போட்டு கேன்சலேஷன்லாம் பண்ணி மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணோம்னா 672 வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டெலிஃபோன் நம்பர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஒரு கார்டனர் வந்து வாக்ஸ் அரவுண்ட் அ சர்க்குலர் பார்க் ஆஃப் டிஸ்டன்ஸ் 154 மீட்டர். சுற்றளவு சர்க்குலர் பார்க்கோட சுற்றளவு வந்து 154, ஓகேவா, 54 மீட்டர். யூ வாண்டட் டு லெவல் த பார்க் அட் அ ரேட் ஆஃப் 25 per ஸ்கொயர் மீட்டர். ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து 25 அப்படின்றாங்க. ஹவு மச் அமௌண்ட் ஷுட் மீ, ஒரு அந்த எவ்வளோ அமௌண்ட் வந்து அதுக்கு தேவைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க 154 அப்படின்ட்டு. அப்போ சர்க்கம்ஃபரன்ஸோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2πr வச்சு நம்ம வந்து ஆரை கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சிட்டோமா 24.5 வந்து. இப்போ வந்து ஏரியா ஆஃப் சைக்கிள், ஏன்னா ஏரியா ஆஃப் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா πr². ஏன்னா ஸ்கொயர் மீட்டரில் தானே அந்த இது இருக்குது. இப்போ ஸ்கொயர் மீட்டருக்கு எடுத்துட்டா r² பண்ணி அது கேன்சலேஷன்லாம் பண்ணோன்னா வர ஸ்கொயர் மீட்டரை வந்து 25
per ஸ்கொயரோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 47,162.5 அதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு சம் வந்து the sum of the 3 consecutive integer is equal to their product. 3 consecutive integer வந்து அதோட ப்ராடக்ட்டுக்கும் இன்டீஜர். இப்போ இதுக்கு மேலே ஒரு சம் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான். இன்னும் அங்கே வேல்யூ கொடுத்துட்டான், இங்கே வேல்யூ கொடுக்கல, நம்ம அப்படியே நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்படின்னும் போது அங்கே வந்து பாசிட்டிவ் தான் கொடுத்தான்னு நினைக்கிறேன், நேச்சுரல் நம்பரும் ஏதோ சம் கொடுத்துருந்தாங்க. இங்கே இன்டீஜர்னு கொடுக்கும்போது எய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ரெண்டுத்தையும் வச்சு நம்ம பண்ணலாம். மைனஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி ப்ளஸில் போகலாம். அப்படின்னும் போது -3லேருந்து நம்ம பண்ண ஆரம்பித்தோம்னா கரெக்டாக இருக்கும். இதோ -3 -2 -1 பண்ணும்போது -6 வரும். அதே -2 -3 -3 மல்டிப்ளை பண்ணும்போதும் 6 வரும், -6 தான் வரும். அதே ப்ளஸில் நம்ம பண்ணும்போது +6 வந்துடும். இதே -1 0 1 அப்படின்னும் போது 0 வரும். -1 × 0 × 1 பண்ணும்போது 0 வந்துடும். வேறு எது பண்ணாலும் வராது. இது எக்ஸாம்பிளுக்கு போட்டேன். ஒன்லி 3 இது தான் பாசிபிள். அப்போ ஒன்லி 3 ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பைசைக்கிள் பர் மந்த்து ரெண்ட் எடுக்கிறாங்க. அந்த ரெண்டல் டைப் ஆஃப் சம்மு பர் மந்த் காஸ்ட் வந்து 25% வந்து மோர் தேன் சிங்கிள் டே ரெண்ட்டோட 25% மோராக இருக்குது பர் மந்த் காஸ்ட்டு. A week extension can be add for the farmer by paying 5% of the per monthly rent. 5% ஆஃப் மந்த்லி ரெண்ட்டை வந்து ஒரு வீக் எக்ஸ்டென்ஷனுக்கு வந்து வாங்கிக்கிறாரு. இப்போ ஒரு மந்தோட ரெண்ட் பார்த்தீங்கன்னா 84 ருபீஸு. 84 ருபீஸ் அந்த பர் டே ரெண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னும் போது மந்த்லி ரெண்ட்டை வந்து நான் வந்து இது வந்து ஆப்ஷன் வச்சு தான் போகிறேன். ஆப்ஷனில் 2 ஆப்ஷன் வந்து 84க்கு கீழே இருக்கிறதுனால அந்த 2 ஆப்ஷனை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு தான் அதுக்குள்ளேயே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து 48 எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து 100ஆக வச்சுக்கிட்டு இதை வந்து 125, அதாவது 25% அதிகம். அவன் 1 டே ரெண்ட்டு தானே கேட்குறான். இங்கே கொடுத்துக்கிட்ட வந்து 1 டே ரெண்ட்டு. அப்போ 1 டே ரெண்ட்டோட 25% அதிகமாகணும். அங்கே 25% அதிகமாகி தான் 84 ருபீஸ் கொடுத்து வச்சுக்கிறான். ஓகேவா? இப்போ வந்து இதை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணி அதை வர அமௌண்ட்டை வந்து இது பண்ணோம்னா வர ஆன்சர் வந்து அதுக்கு ஈக்குவலாக இருக்கணும். அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரணும். அந்த மாதிரி தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். 48 வந்து 100%, அது கூட 25% வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். 125/100 அதோட கேன்சலேஷன்லாம் பண்ணிங்கன்னா 60 வருது. இது கூட 5% வந்து நம்ம ஆட் பண்ணணும்ல. அப்போது வந்து 40 மந்த்லி ஒரே நிமிஷம் இருங்க. மந்த்லி ரெண்ட்டு தான் நீங்கள் கேட்குறான். நான் இங்கே வந்து 5% ஆஃப் த மந்த்லி ரெண்ட்டு. ஒரே நிமிஷம் இருங்க. நான் அது சம் போடும் போது கவனிக்கல. 80 × 5/4. ஓகே. இந்த இடத்துல நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அது வந்து நான் ரொம்ப நேரமாக நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அது எதனால் வரலன்ட்டு. அதாவது என்னென்னா மந்த்லி 5% கேட்டிருக்காங்கல்ல. 5% எதுலேருந்து எடுக்கிறோம்? மந்த்லி 84 மந்த்லி ரெண்ட்லேருந்து 5% தானே. ஒரு வீக் எக்ஸ்டென்ஷனுக்கு 5% வந்து வாங்கிக்கிறாரு. மந்த்லி ரெண்ட்லேருந்து 5% வாங்கிக்கிறாருன்னும் போது நம்ம வந்து இந்த மந்த்லி ரெண்ட்டுனா இதை வச்சு தான் போடணும். நான் இதை வச்சு போட்டுட்டேன் 48 வச்சு. அது பர் டே ரெண்ட்டு 60 × 5 போகும்போது 63 ருபீஸ். அதனால் இது வராது, சரிங்களா? இது வந்து 64 வச்சு நம்ம போடும்போது 64 வந்து 100% நம்ம வச்சுக்கணும். அதோட 125%, 64 × 125/100 அதை வச்சு மீதி கேன்சலேஷன் ப்ராசஸ்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 80 ஆன்சர் கிடைக்கும். 80 இப்போ வந்து இதுதான் பர் மந்த் ரெண்ட்டு, சரிங்களா? பர் மந்த் ரெண்ட் வந்து 80. இதோட 5% தான் அவன் வந்து பர் வீக்குக்கு வாங்குறாரு. அப்படின்னும் போது 4 வந்தது. அப்போ வந்து 84 வந்து ஆன்சர் வரும். இப்போ தெரிஞ்சிச்சா? அவ்வளோதாங்க. இது வந்து ஆன்சர் வந்து இப்போ வந்து பர் டேவோட ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 64 ருபீஸ். இதுதான் ஆன்சர். அவ்வளோதான். இன்றைக்கான 15 கொஷின்ஸ் சிறப்பாக முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. சேனல் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லெட்ஸ் க்ரோ டுகெதர். Thank you. Bye. Signing off. Bye.